திறந்தவெளி சிறைச்சாலையை உருவாக்கி தமிழக மக்களை அகதிகளாக ஆக்க மோடி அரசு செயல்படுவதாக விழுப்புரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் எம்பி ரவிக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் நகராட்சி திடலில் திமுக கூட்டணி கட்சி சார்பில் எஸ்ஐஆர் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பொன்முடி, லட்சுமணன், அன்னியூர் சிவா மற்றும் செஞ்சி மஸ்தான், விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் வாக்காளர் பட்டியல், எண் உரிமை, வாக்கை திருடாதே, மக்களாட்சியை சிதைக்காதே, கைவிடு, எஸ்ஐஆரை கைவிடு மற்றும் புறவாசல் வழியாக பாஜக நுழையாதே என கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார், ஓட்டுரிமையை மட்டும் ஒன்றிய அரசு நிரூபிக்க சொல்லவில்லை, இந்தியாவின் குடியுரிமை பெற்றவர்களா என நிரூபிக்க கூறுவதாகவும், தமிழகத்தில் திறந்தவெளி சிறைச்சாலையை உருவாக்கி மக்களை எல்லாம் அகதிகளாக ஆக்க மோடி செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார். ராஜபாளையத்தில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயிலின் இரவு நேர காவலர்கள் 2 பேர் கோயிலுக்குள் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தேவதானத்தைச் சேர்ந்த பேச்சிமுத்து, சங்கரபாண்டியன் மற்றும் மாடசாமி ஆகிய 3 பேரும் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான நச்சாடை தவிர்த்து அருளியசாமி கோயிலில் காவலாளிகளாக வேலை பார்த்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று காலை 6 மணி அளவில் காவலர் மாடசாமி கோயிலுக்கு வந்தபோது பிரதான கதவின் சிறிய கதவு திறந்திருந்தது. இதனால் உள்ளே சென்று பார்த்த மாடசாமி, இரவு நேர காவலாளிகள் பேச்சுமுத்து மற்றும் சங்கரபாண்டியன் ஆகிய இருவரும் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இருவரது உடல்களையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் கோயில் முன்பு திரண்ட உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் குற்றவாளிகளை கைது செய்யும் வரையில் உடல்களை வாங்க மாட்டோம் என தெரிவித்த நிலையில் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரே நாடு ஒரே தேர்தலை கண்டிக்கக்கூடிய ஒரே தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என தேனியில் எம்பி தங்க தமிழ்செல்வன் தெரிவித்துள்ளார். தேனி பழைய பேருந்து நிலையத்தில் தேர்தல் ஆணையத்தின் எஸ்ஐஆரை கண்டித்து இந்திய கூட்டணி கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிக, மதிமுக உள்ளிட்ட இந்திய கூட்டணி கட்சிகள் கலந்து கொண்டு எஸ்ஐஆரை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்செல்வன், பீகாரில் திட்டமிட்டு 65 லட்சம் வாக்காளர்களை நீக்கியுள்ளதால் எஸ்ஐஆர் தமிழகத்திற்கு வேண்டாம் என தெரிவித்தார். தொடர்ந்து ஒரே நாடு ஒரே தேர்தலை கண்டிக்கக்கூடிய ஒரே தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என தெரிவித்தார். டெல்லியிலும் பிஜேபி ஆளுது, மத்தியிலும் பிஜேபி ஆளுது. நீ செய்யறது பூரா அயோக்கியத்தனமான செயல். ஒரே நாடு ஒரே தேர்தலை நோக்கி உங்க பிஜேபி அரசு இன்னைக்கு போகுது. இதை கண்டிக்கிற வல்லமை மிக்க தலைவர் இந்தியாவில் தமிழ்நாடு முதல்வர், திமுகவுடைய தலைவர் அண்ணன் தளபதி என்பதை இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களுக்கு சொல்லியிருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம், இந்த எஸ்ஐஆர் எங்களுக்கு வேணாம்னு சொல்றோம். அதே நேரத்தில் நம்ம ஓட்டு நம்மளுக்கு இருந்தாலும் பணம் மற்றும் நகை திருடு போனது குறித்து புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட பெண் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் புக்குழி பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரி என்ற பெண் தனது வீட்டில் வைத்திருந்த 12,000 ரூபாய் பணம், 1 பவுன் தங்க நகை ஆகியவை அடையாளம் தெரியாத நபர்களால் திருடப்பட்டதாக கூறி சிப்காட் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மனுவை பெற்றுக்கொண்ட போலீசார் மனு ரசீது கூட வழங்காமல் அலட்சியம் காட்டுவதாக தெரிவித்த ஈஸ்வரி, சந்தேகமுள்ள நபர் குறித்து தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் மனமுடைந்த ஈஸ்வரி தனது கணவன் மற்றும் குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காவல்துறையின் அலட்சிய தன்மை மற்றும் அடையாளம் தெரியாத நபர்கள் தங்களது வீட்டின் மீது கற்கள் வீசி கொலை மிரட்டல் விடுப்பது குறித்து புகார் அளித்துள்ளார். எங்களுக்கு அங்கேயே நியாயம் கிடைக்கல, நான் எங்கே சார் போக முடியும்? எனக்கு இப்போ 3 குழந்தை வச்சிருக்கேன். நான் என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. நைட்டு மர்மன் அவர் என் வீட்டில் பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நைட்டில் கல்லெறிகிறாங்க, வீட்டை உடைக்கிறாங்க, கதவை தட்டுறாங்க. நான் 3 பிள்ளைகளை வச்சுட்டு எனக்கு பயமாக இருக்குது. எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க சிவகங்கை மாவட்டத்துக்கு. அதுக்கானதான் சார் நான் ரொம்ப கோரிக்கை வச்சு நான் வந்திருக்கேன். இன்னைக்கு கண்டாச்சிபுரம் அருகே பள்ளி மாணவன் மீன் பிடிக்கும் போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் அளவந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த தெய்வ சிகாமணி என்பவரது 13 வயது மகன் லோக் பிரதீப். இவர் தனது நண்பர்களுடன் அருகில் உள்ள ஏரியில் பொது கழிப்பறை கட்டடத்தின் மீது ஏறி நின்று தூண்டில் மூலம் மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது.
அப்போது எதிர்பாராத விதமாக கழிப்பறையின் மேல் பகுதியில் சென்று கொண்டிருந்த உயர் மின்னழுத்த கம்பியின் மீது தூண்டில் பட்டதால் மின்சாரம் பாய்ந்து லோக் பிரதீப் உயிரிழந்தார். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கண்டாச்சிபுரம் போலீசார் உயிரிழந்த சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.